ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி மூலமாக இங்கிலீஷ் பேச கற்றுக்கொள்ள போகிறோம். அதாவது ரவி ஒரு எளிமையான மனிதராக இருந்தார். அவர் ஒரு சிறிய நகரத்தில் வசித்து வந்தார். ரவி ஒரு ஹோட்டலில் உணவு பரிமாறுபவராக வேலை செய்தார். மக்கள் தினமும் அவரை கிண்டல் செய்தனர். அவன் பயனற்றவன் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ரவிக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அவர் ஒரு புகைப்பட கலைஞராக வேண்டும் என்று விரும்பினார். அவர் பகலில் வேலை செய்தார். இரவில் அவர் ஒரு சிறிய கேமரா மூலம் பயிற்சி செய்தார். அவர் சிறிது சிறிதாக பணம் சேமித்தார். ஒரு நாள் ரவி ஒரு நல்ல கேமரா வாங்கினார். திருமணங்களை அவர் புகைப்படம் எடுக்க ஆரம்பித்தார். மக்கள் அவருடைய வேலையை நேசித்தார்கள். அவரது புகைப்படங்கள் பிரபலமாகியது. அவர் தனது சொந்த புகைப்பட ஸ்டூடியோவை திறந்தார். ஓகே, இந்த ஷார்ட் ஸ்டோரியை தனித்தனி சென்டென்சஸா இங்கிலீஷ்ல எப்படி பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? ரவி ஒரு எளிமையான மனிதராக இருந்தார். ஃபர்ஸ்ட் ரவி இருந்தார். அப்போ ரவி வாஸ் எப்படி இருந்தார்? ஒரு எளிமையான மனிதராக. அப்போ a simple man. ரவி வாஸ் a simple man. ரவி ஒரு எளிமையான மனிதராக இருந்தார். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர் ஒரு சிறிய நகரத்தில் வசித்தார். ஃபர்ஸ்ட் அவர் வசித்தார். அப்போ he lived. he lived. அவர் வசித்தார். எங்கே வசித்தார்? ஒரு சிறிய கிராமத்தில். அப்போ in a small town. in a small town. he lived in a small town. அவர் ஒரு சிறிய நகரத்தில் வசித்தார். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ரவி ஒரு ஹோட்டலில் உணவு பரிமாறுபவராக வேலை செய்தார். ஃபர்ஸ்ட் ரவி வேலை செய்தார். அப்போ ரவி worked. ரவி worked. என்னவாக வேலை செய்தார்? உணவு பரிமாறுபவராக. அப்போ as a server. as a server. எங்கே? ஒரு ஹோட்டலில். அப்போ in a hotel. in a hotel. ரவி worked as a server in a hotel. ரவி ஒரு ஹோட்டலில் உணவு பரிமாறுபவராக வேலை செய்தார். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. மக்கள் தினமும் அவரை கிண்டல் செய்தனர். ஃபர்ஸ்ட் மக்கள் கிண்டல் செய்தனர். இது எப்படி சொல்றது? people teased. people teased. மக்கள் கிண்டல் செய்தனர். யாரை? அவரை. அப்போ him. எப்போதெல்லாம்? தினமும். அப்போ everyday. people teased him every day. மக்கள் தினமும் அவரை கிண்டல் செய்தனர். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் பயனற்றவன் என்று அவர்கள் சொன்னார்கள். ஃபர்ஸ்ட் அவர்கள் சொன்னார்கள். இது எப்படி சொல்றது? they said. they said. அவர்கள் சொன்னார்கள். நெக்ஸ்ட் என்று அப்படிங்கிற கன்ஜங்ஷன் இங்கிலீஷ்ல சொல்லணும். எப்படி சொல்றது? that அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் அவன் பயனற்றவன். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? he was useless. he was useless. அவன் பயனற்றவனாக இருந்தான் அப்படிங்கிற மீனிங். அப்போ they said that he was useless. அவன் பயனற்றவன் என்று அவர்கள் சொன்னார்கள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ரவிக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவிக்கு இருந்தது. இது எப்படி சொல்றது? ரவி had அப்படின்னு சொல்லணும். ரவி had அப்படின்னா ரவிக்கு இருந்தது. என்ன இருந்தது? ஒரு பெரிய கனவு. அப்போ a big dream. அப்போ ரவி had a big dream. ரவிக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர் ஒரு புகைப்பட கலைஞராக வேண்டும் என்று விரும்பினார். ஃபர்ஸ்ட் அவர் விரும்பினார். இது எப்படி சொல்றது? he wanted. he wanted. அவர் விரும்பினார். என்னவாக விரும்பினார்? ஒரு புகைப்பட கலைஞர் ஆக வேண்டும் என்று. அப்போ to become a photographer. to become a photographer. he wanted to become a photographer. அவர் ஒரு புகைப்பட கலைஞர் ஆக வேண்டும் என்று விரும்பினார். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர் பகல் நேரங்களில் வேலை செய்தார். ஃபர்ஸ்ட் அவர் வேலை செய்தார். he worked. he worked. அவர் வேலை செய்தார். எப்போது? பகல் நேரங்களில். அப்போ டூரிங் டே டைம். டூரிங் டே டைம். பகல் நேரங்களில்.
He worked during daytime. அவர் பகல் நேரங்களில் வேலை செய்தார். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இரவில் அவர் ஒரு சிறிய கேமரா மூலம் பயிற்சி செய்தார். ஃபர்ஸ்ட் இரவில், at night. நெக்ஸ்ட் அவர் பயிற்சி செய்தார். he practiced. அவர் பயிற்சி செய்தார். எதன் மூலம்? ஒரு சிறிய கேமரா மூலம். அப்போ with a small camera. At night he practiced with a small camera. இரவில் அவர் ஒரு சிறிய கேமரா மூலம் பயிற்சி செய்தார். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர் சிறிது சிறிதாக பணம் சேமித்தார். ஃபர்ஸ்ட் அவர் பணம் சேமித்தார். இது எப்படி சொல்றது? he saved money. எப்படி? சிறிது சிறிதாக. அப்போ little by little. he saved money little by little. அவர் சிறிது சிறிதாக பணம் சேமித்தார். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஒரு நாள் ரவி ஒரு நல்ல கேமரா வாங்கினார். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ரவி வாங்கினார். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? one day ரவி bought அப்படின்னு சொல்லணும். one day ரவி bought. ஒரு நாள் ரவி வாங்கினார். என்ன வாங்கினார்? ஒரு நல்ல கேமரா. அப்போ a good camera. one day ரவி bought a good camera. ஒரு நாள் ரவி ஒரு நல்ல கேமரா வாங்கினார். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. திருமணங்களை அவர் புகைப்படம் எடுக்க ஆரம்பித்தார். ஃபர்ஸ்ட் அவர் புகைப்படம் எடுக்க ஆரம்பித்தார். இது எப்படி சொல்றது? he started taking pictures. அவர் புகைப்படம் எடுக்க ஆரம்பித்தார். எதை? திருமணங்களை. of weddings. he started taking pictures of weddings. திருமணங்களை அவர் புகைப்படம் எடுக்க ஆரம்பித்தார். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. மக்கள் அவருடைய வேலையை நேசித்தார்கள். ஃபர்ஸ்ட் மக்கள் நேசித்தார்கள். இது எப்படி சொல்றது? people loved. மக்கள் நேசித்தார்கள். எதை? அவருடைய வேலையை. அப்போ his work. people loved his work. மக்கள் அவருடைய வேலையை நேசித்தார்கள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவரது புகைப்படங்கள் பிரபலமாகியது. ஃபர்ஸ்ட் அவரது புகைப்படங்கள் ஆகியது. இது எப்படி சொல்றது? his photos became. அவரது புகைப்படங்கள் ஆகியது. எப்படி? பிரபலம். அப்போ ஃபேமஸ். அப்போ his photos became famous. அவரது புகைப்படங்கள் பிரபலம் ஆகியது. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர் தனது சொந்த புகைப்பட ஸ்டுடியோவை திறந்தார். ஃபர்ஸ்ட் அவர் திறந்தார். இது எப்படி சொல்றது? he opened. அவர் திறந்தார். எதை? தனது சொந்த புகைப்பட ஸ்டுடியோவை. அப்போ his own photography studio. he opened his own photography studio. அவர் தனது சொந்த புகைப்பட ஸ்டுடியோவை திறந்தார்.